கிட்ஸ் டாக்டர் யூடியூப் நேயர்களே, இன்று நாம் டிஸ்கஸ் பண்ற டாபிக் பெற்றோர்களின் விவாகரத்தால், டைவர்ஸ் ஆஃப் தி பேரண்ட்ஸ், குழந்தைகளுக்கு ஏற்படும் உளவியல் சிக்கல்கள், அதாவது இம்பேக்ட் ஆஃப் டைவர்ஸ் ஆன் சைக்காலஜி ஆஃப் சில்ட்ரன். பொதுவாக டைவர்ஸ் பண்ணக்கூடிய தம்பதியரில் கடைசி கொஸ்டின் தொங்கிட்டு இருக்கிறது, should we separate, should we live together at least for the sake of kids. இதையும் மீறி டைவர்ஸ் நடக்கும்போது அந்த விவாகரத்து ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைகளையும் அவங்களுடைய ஏஜ், பாலினம், கல்ச்சர், மொழி, இனம், மதம் எல்லாத்தையும் தாண்டி எல்லா குழந்தைகளையும் ஒருவித மன அழுத்தத்துக்குள் ஆக்கத்தான் செய்யும். இதில் பல குழந்தைகள் காலப்போக்கில் மீண்டு வந்துடுவாங்க. இன்னும் சில குழந்தைகள் லைஃப் லாங்காக அதனுடைய உளவியல் தாக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாது. இந்த டைவர்ஸ்னால குழந்தைகளுக்கு ஏற்படைய உளவியல் தாக்கங்கள் ஃபர்ஸ்ட் 2 வருஷத்தில், அதுவும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் 1 வருஷத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பீரியடில் அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரெஸ், துன்பம், ஆன்சைட்டி, மனப்படப்படப்பு, ஆங்கர், கோபம், டிஸ்பிலீஃப், அதாவது நம்பிக்கையின்மையான தன்மை, இதே மாதிரி ஒரு விளைவுகளை ஏற்படுத்தலாம். இதில் 2 வருஷம் கழிச்சு 50% to 60% குழந்தைகள் இதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்தாலும் அவளுக்கு சின்ன தாக்கம் இருக்கும். மீதி குழந்தைகளுக்கு லைஃப் லாங்காக இந்த உளவியல் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாக ரொம்ப யங் சில்ட்ரன், மதி இல்லாத சில்ட்ரன், எதையுமே கிரகிக்க முடியாத சில்ட்ரனுக்கு நாம் ஏன் வாரத்தில் 5 நாள் அம்மா வீட்டில் இருக்கிறோம், 2 நாள் அப்பாட்ட இருக்கிறோம், அல்லது வாரத்தில் 6 நாள் அம்மாட்ட இருக்கிறோம், ஞாயிற்றுல மட்டும் அப்பாட்ட இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்போ அந்த புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி வருதோ அப்போ அவங்க ஒரி பண்ணுவாங்க, நம்ம அம்மா அப்பா 2 பேரும் அவங்கள விரும்பல, பாசமாக இல்லைன்னா எப்போ நம்ம மீது பாசத்தை குறைச்சிடுவாங்களோ, ஸ்டாப் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு உளவியல் தாக்கம் அவங்களுக்கு ஏற்படும். அதுபோல் ஸ்கூல் சில்ட்ரன்ஸில் அவங்க பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணிட்டோம், அதனால தான் எங்கள் ஃபாதர் மதர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். மேலும் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, ஓப்பன் டேயில் மற்ற பசங்கள பெற்றோர்கள் தம்பதியினராக வரும்போது, இவங்களுக்கு மட்டும் சிங்கிள் பேரண்ட் வரும்போது இதுவும் அவங்கள ஒரு உளவியலாக தாக்கல் ஏற்படுத்தும். டீனேஜர்ஸ் பொதுவாக அவங்களுக்கு இந்த டைவர்ஸ் மேலேயும், டைவர்ஸ்னால ஏற்பட்ட மாற்றங்கள் மேலேயும் கோபம் இருக்கும். இவங்க ஒரு பேரண்ட்டையோ அல்லது 2 பேரண்ட்டையோ பிளேம் பண்ணுவாங்க இந்த பிரிவுக்கு காரணத்தாக. பொதுவாக இந்த டைவர்ஸ் எஃபெக்ட்னால அந்த குழந்தை தன்னுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸில் ஒன்று, அதாவது தந்தையோ தாயோ, அநேகமாக தந்தையை இழக்க நேரிடும். ஸோ அந்த ஃபாதர் சைல்டு என்ற கான்டாக்ட் போய்விடும். கஸ்டாடியல் பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அநேகமாக மதர்கள், அவங்களுக்குமே இந்த டைவர்ஸ்னால, சிங்கிள் பேரண்டாக இருக்கிறனால, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் குறைஞ்சதுனால, ஒரு வகையான மன அழுத்தத்துக்கு இருக்கிறனால அவங்களும் இந்த குழந்தை மேலே லெஸ் அஃபெக்ஷனேட்டாகவும் லெஸ் சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 2014 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு கூறுகிறது. இன்னொரு விஷயம், இந்த டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போன பிறகு புதிய உறவுகள் ஏற்படும். புதிய உறவுகள்னா ஸ்டெப் ஃபாதர், ஒரு மதர் ரீமேரி பண்ணுறாங்க அல்லது ஃபாதர் ரீமேரி பண்ணுறாங்க. ஸ்டெப் ஃபாதர் வரும்போது அப்பவுமே இந்த குழந்தைக்கு இவங்கள தன்னுடைய சொந்த பிள்ளையாக பார்க்கக்கூடிய நிலைமை வராது. அந்த தம்பதியினருக்கு, புதுசாக கல்யாணம் பண்ண தம்பதியினருக்கு குழந்தை பிறந்தாலும் ஸ்டெப் சிப்ளிங் வரும்போது இவங்கள பாரபட்சமாக தான் அந்த ஸ்டெப் ஃபாதரோ அல்லது பயாலஜிக்கல் மதரோ பார்ப்பாங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கு ஒரு உள்ளார்ந்த மனச்சோர்வும் மனத்தாழ்வு நிலைமையும் ஏற்படலாம். இது போக
இந்த டைவர்ஸ் அந்த பெற்றோர்களின் பிரிவு வந்து அவங்கள பாதிக்கிறதை விட அவங்கள அதிகமாக பாதிக்கிறது வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகி நியூ ஸ்கூலுக்கு போகிறது, புதிய வீட்டுக்கு போகிறது, புதிய என்வாயன்மெண்ட் போகிறது. அந்த சூழ்நிலையில் அங்கே அவங்களுடைய பீர் குரூப்போட சக தோழர்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அதில் வந்து நொந்து நூலாயிருவாங்க. இது போக ஸ்கூலில் அவங்கள மார்க் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸு, அதுவும் அவங்களுடைய உளவியல் சிக்கலை ஏற்படுத்தும். மென்டல் ஹெல்த்தில் வந்து அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர், மற்ற பீர் குரூப்போட ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஒரு ஆன்சைட்டி மனப்படப்படப்பு, ஒரு டிப்ரெஷன் மனத்தாழ்வு, மனச்சோர்வு ஏற்கனவே சொன்ன காரணங்களால் வரலாம். இது போக அவங்களுக்கு பிஹேவியர் ப்ராப்ளம், நடத்தை கோளாறு, காண்டக்ட் டிஸார்டர் நடத்தை கோளாறு, டெலிகுவன்சினா அடிக்கடி குற்ற செயலில் ஈடுபடுறது, இம்பல்சிவ்னஸ் பிஹேவியர் அதாவது மன கிளர்ச்சி நடத்தைகள், அதாவது ஒரு பையனை அடித்து வச்சிடுறது, ஒரு பொருளத்துக்கு உடைச்சிடுறது, அடிக்கடி ஆன்டி சோசியல் இறங்கிறது. இதனால் சக தோழர்களுடன் அவங்களோட நல்ல நட்பை நிலைநிறுத்த முடியாது. இதே குழந்தைகள் ஸ்கூலில் போகும்போது அவங்களுடைய இந்த ஸ்ட்ரெஸ் காரணமாக பேரண்ட்களுடைய உங்களுடைய கவனிப்பு, சப்போர்ட்டிவ் அஃபெக்ஷன் குறைவு காரணமாக அவங்க அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸு மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட மார்க் ஸ்கோரிங், ஸ்கூல் அட்டண்டன்ஸு, ஸ்கூல் டிசிப்ளினில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற ஒரு ஆய்வு சொல்லுகிறது. இது போக அவங்க வளர்ந்து டீனேஜர் ஆகும்போது அவங்க எதிர்கொள்ளுடைய பிரச்சனை வந்து ஒன்று சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னால் மது கடுமையாகிறது, ட்ரக்ஸு கடுமையாகிறது, ஸ்மோக்கிங். இது போக ரொம்ப ரேராக மார்ஜுவானா, கன்னாபியஸ், கஞ்சா அப்படின்னு அதே மாதிரி பொருட்கள் அபினாகி அவங்க ஒரு சோசியோபத், ஆன்டி சோசியல் எலிமெண்ட் ஆகிடுவாங்க. இது போக ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 5 வயசுக்கு கீழே எந்த குழந்தை வந்து பேரண்டல் செப்பரேஷனை வந்து பார்த்து அனுபவிச்சாங்களோ அந்த குழந்தைங்க 16 வயசுக்கு முன்னாடியே செக்ஸுவல் ஆக்டில் இன்வால்வ் ஆகுறாங்க. அதுவும் ஃபாதர் பிரிஞ்சிருந்தா அந்த ஆண் பையன் மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னரை சூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு யுஎஸ் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு குறிப்பிடுகிறது. இது போக இந்த குழந்தைகள் வளர்ந்து ஆளாகி அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்களையும் வந்து டைவர்ஸ் ரேட்டு மற்ற குரூப்பை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கிறாங்க சில ஆய்வுகள் கூறுகின்றன. இது போக இந்த குழந்தைகளை கோர்ட்டில் நிறுத்திக்கிட்டு உனக்கு அம்மா வேணுமா, அப்பா வேணுமா, நீ யார் கூட போகிறான்னு கேட்கும்போது அவங்களோட டிசிஷனையும் எடுக்க முடியாது. அதுவும் அவங்களுக்கு மனச்சோர்வையும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுத்தலாம். இது போக பொதுவாக அந்த குழந்தைகள் கஸ்டடியில் கேராக மதர்கிட்ட இருப்பாங்க. அவங்க ஃபாதர் மேலே உள்ள ஒரு வெறுப்பை இந்த குழந்தைகிட்ட அவன் தப்பு செஞ்சா நீ உங்கள் அப்பா மாதிரியே வர்றா, உங்கள் அப்பா இப்படி பண்ணார், உங்கள் அப்பா எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சியில், அவங்க மூளையில், அவங்க தாட்டில் ஒரு விஷத்தை ஏற்றி அவங்கள வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வச்சுருவாங்க. ஸோ இதுதான் சிம்பிளாக மணமக்கள் டைவர்ஸ் பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு ஏற்பட்டுடைய உளவியல் தாக்கங்கள். எனவே வாழ்க்கையில் விட்டு கொடுத்து சென்று கூடுமான மட்டும் டைவர்ஸில் தவிர்த்துனா குழந்தைகள் எதிர்காலம் சரியாக இருக்கும். குழந்தைகள் எதிர்காலத்தை மட்டும் கடத்தில் கொண்டு டைவர்ஸை தவிர்த்து விட்டு சதா காலமும் சண்டை பிடிச்சிக்கிட்டே குழந்தை முன்னாடி இருந்துட்டா அந்த பாதிப்பு இதை விட மோசமாக இருக்கும். என்ன நேயர்களே, நான் உங்கள் டாக்டர் கிசார். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அதில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இதை மற்றவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.